ஹாய். நான் பேசினா கான்ட்ரோவர்சி ஆகுதா? இல்ல நான் பேசுறது கான்ட்ரோவர்சி பத்தி பேசிடுறேனா? இல்ல கான்ட்ரோவர்சினா என்ன? எந்த என்ன எலவுடா சாமின்னு தெரியல. நான் பேசினாலே அது கான்ட்ரோவர்சி. அவங்க பப்ளிசிட்டி, அவங்க அப்படி, அவங்க இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி. நான் என்னுடைய குணம், நான் கொஞ்சம் தைரியசாலி பொண்ணு தான். நான் யாருக்காவது ஏதாவதுன்னா டக்குன்னு நான் 2 வார்த்தை நான் வாய்ஸ் ஓவர் குடுக்குற ஆளு தான். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன மதிக்கணும். அதுதான் மனுஷ குணம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். அததான் நான் ஃபாலோ பண்றேன். யாரையும் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கவோ, கேவலமா பேசவோ ஆள் நான் கிடையாது. நான் அப்படி ஏதோ ஒரு இடத்துல நான் பேசப்பட்டேன். ஏதோ இடத்துல ஒரு பேசியிருக்கேன் அப்படின்னா, அவ்ளோ அவ்ளோ கேவலமான ஜந்துங்களா இருக்கவங்க, கேவலமான பொம்பளையா, ஆம்பளையா இருந்திருப்பானுங்க. ஏன்னா, கேவலம்ன்றது நாம என்ன நிர்ணயிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்ப ரிப்பீட்டடா பண்றது, அது ஆக் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்கள பாதிக்கிறது. ஸோ அவங்க கஷ்டப்படுறது ஃபிசிக்கலா, மென்டலா ஒரு விஷயம். அது ஒருத்தர் 2 பேர் கிடையாது. கன்டினியூஸா எல்லாரையும் பாதிக்கப்படுறது. இப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும் தாங்க வந்து கேவலமான ஜந்து பிறவி அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம வெறுக்கப்படுறோம். சரியா? சாதாரணமா எடுத்தோனே யாரையும் வெறுக்கப்பட்டு பேசப்படுறது கிடையாது இங்க. இங்க பிக் பாஸ்க்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த பிக் பாஸ்க்குள்ள ஒரு விஷயம் கண்ணுல அடிபடும்போது, கால்ல அடிபடும் போதெல்லாம் யாருமே கேட்கல. இழுத்து புடிச்சு அமுக்கும்போது யாரும் கேட்கல. இவங்க தள்ளும்போது பேசப்பட்டுச்சு, ரெட் கார்ட் குடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயத்த நான் தெளிவா பேசிர்றேன். சபரின்ற ஒரு கேரக்டர் அங்க விளையாடும்போது, தெரியாம அவனுடைய கால் பாதம் கண்ல பட்டுடுச்சு. அது ஸ்லோ மோஷன்ல கூட டெலிகாஸ்ட் பண்ணாங்க பிக் பாஸ். ஓகேங்களா? அது லைவா பார்த்துருக்கீங்க எல்லாரும். இது யாருமே பிளான் பண்ணி அவங்க கண்ல அடிக்கணும்னு அடிக்கல. அதையும் மீறி அவங்க அந்த கேம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எஃபர்ட் எடுத்தாங்க, கொன்னாங்க எல்லாமே. ரணமாச்சு, வீக்கமாச்சு எல்லாருமே நம்ம பார்த்ததான். ஓகே. பட் தெரிஞ்சு யாருமே அங்க பண்ணல. அதுவும் சபரி தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஒருத்தவங்கள காயப்படுத்துறது. அதுவும் ஒரு பெண்ண காயப்படுத்துற அளவுக்கு அவன் மோசமான கேரக்டர் கிடையாது. பழகுன நாங்க சொல்றோம். எல்லாரும் சொல்றோம். அவங்க அந்த இடத்துல நடிக்கல. அவங்களுடைய கேரக்டர் அதுதான். ஒருத்தவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு நாமளா இருக்கும்போது, சில பேர் திணிப்பாங்க. இவ சும்மா ஆ நல்லவ மாதிரி நடிக்கிறா. இவ அப்படி இருக்காது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அ அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பாங்க தெரியுமா? ஒரு பொம்பளை அ ரொம்ப அசிங்கமா பேசுறது பின்னாடி. பின்னாடி அசிங்கமா பேசுவாங்க. அந்த பொம்பளைய எவ்ளோ கேவலமா பேசணுமோ, அந்த பொம்பளைய பத்தி இன்னொன்னு பொம்பளை கிட்ட கேவலமா பேசுவாங்க. ஸோ, இப்படிப்பட்ட கேவலமான ஜந்துக்களா இருப்பாங்க. ஆனா, கேமராவ ஆன் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பாரி வைப்பாங்க. இப்படி பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க, அப்படி வைக்காதீங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட கேவலமான நெகட்டிவிட்டி கேரக்டர் உள்ளுக்குள்ள பதிஞ்சு வச்சுக்கிட்டு, கேமரா முன்னாடி நடிக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாதுன்றது எனக்கு தெரியும். என்கிட்ட பழகுறவங்க நல்ல டீப்பா க்ளோஸா இருக்கிற க்ளோஸ் சர்க்கிள்க்கு மட்டும் தான் தெரியும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாள் என் கூட ஒர்க் பண்ணியோ, ஹால்ஃப் டே என் கூட ஒர்க் பண்ணியோ, இல்ல யாரோ அக்கம் வீட்ல, பக்கம் வீட்ல, எதிர் வீட்ல அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. சும்மா அவங்க ஒரு ஜந்துவா இருப்பாங்க. மனுஷங்கள பார்த்தா ஒரு அதிசயமா பார்ப்பாங்க. பொறாமையில பார்ப்பாங்க. அவங்க கூட இருக்கிற ஜந்துங்க கூட பேசிப்பாங்க. ஸோ அந்த அந்த கேட்டகரி லிஸ்ட்டுக்குள்ளேயோ, அந்த மாதிரி ஒரு கேட்டகரில இருக்கிற கேரக்டர்ஸ் கிட்டயோ நான் பழகுறதுக்கோ, இல்ல பேசுறதுக்கோ நான் ரெடி இல்ல. அவங்கள பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டுலாம் உட்காரணும்னு அவசியமும் கிடையாது. நான் நானா தான் இருக்கேன். நானும் நானா தான் பேசினேன். அந்த பொண்ணு அ நான் பேசின அந்த பிக் பாஸ்ல இருக்கிற அந்த கேர்ள நான் ஒரு தடவ தான் நேர்ல பார்த்துருக்கேன். பேசினது கூட கிடையாது. எனக்கு ஃப்ரெண்டும் கூட கிடையாது. எனிமியும் கிடையாது. யாருமே கிடையாது. சரிங்களா? அந்த இடத்துல சபரின்ற ஒரு கேரக்டர் கண்ல அடிச்சாங்க க ம் முட்டியில அடிச்சா அப்படின்னா, சபரி நான் ஒர்க் பண்ண அ கோ ஆர்டிஸ்ட் நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஸோ, அவர் மேல திணிக்கப்பட்ட சில விஷயங்கள் நான் கிளாரிஃபிகேஷன் குடுக்குறேன். அவர் அப்படி கிடையாது.
அப்படிப்பட்ட கேரக்டரே அவர் அந்த இடத்துல கிடையாது. பெண்கள ரொம்ப மதிக்கப்படுற கேரக்டர். நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த காருக்குள்ள டாஸ்க்குக்காக உட்காரணுமா, இல்ல ஒரு பொண்ணு கீழ விழுந்து துடிச்சிட்டு இருக்கா, அவள வந்து பார்க்கணுமா, டேக் கேர் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கும்போது, டாஸ்க்காவது ப்ளேவாகுது. அதுக்கப்புறம் அப்படின்னு இறங்கி, அவர் இறங்குனதுக்கு அப்புறமா தான் கூடவே சில பேர் இறங்கி, அவங்கள வந்து டேக் கேர் பண்ணாங்க. சரிங்களா? அதுதான் ஹியூமன். நாம அவளுக்கு கண்ல அடிபடும்போது யாருமே பேசலையே. கால்ல வந்து நானும் ஒரு இன்டர்வியூல அவங்க கண்ல அடிபட்ட விஷயத்த நானும் பேசியிருக்கேன். என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடியிருக்கலாம். கண்ல அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்போது, அதுவும் மீறி அவங்க விளையாடும்போது மோட்டிவேஷனா தெரிஞ்சாங்க எனக்கு அப்படின்னு, அவங்கள சம்மந்தப்பட்ட அந்த கேர்ள வந்து நான் வந்து ப்ரவுடா நான் பேசியிருக்கேன் ஒரு இன்டர்வியூல. அது வெளிய வந்து பார்க்காம, அது கேட்காம, நெகட்டிவிட்டி மட்டுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்கள வந்து பெருமையா பேசினது வந்து இன்டர்வியூல நான் பேசினது அது வெளிய வரல சரியா? பட் ஒரு சில விஷயங்கள் என்னுடைய கருத்து எல்லாருடைய கருத்து மாதிரி வைக்கும்போது, அது வந்து வைரல் ஆகுதோ, இல்ல பேசப்படும்போது, ஏன் அத பத்தி வந்து நோண்டுறீங்கன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு ஃபோனு, ஒரு கேமரா, ஒரு ஸ்பீச்சுன்னு ஒரு விஷயம் வந்து கருத்து சுதந்திரமா வந்து வரீங்களோ, அதே மாதிரி தான் நானும் ஒரு சில விஷயங்கள் எனக்குமே வந்து தோணும். ச்சே! இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க கூடாது அப்டின்ட்டு. நான் பேசிக்காவே ஒரு சில விஷயங்கள் பெர்சனலாவும் சரி, கேமரா முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, சில பேருக்கு நான் ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி உள்ள கேரக்டர் பொண்ணு தான் நான். சரிங்களா? இத புதுசா பார்க்குறதுல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு கான்ட்ரோவர்சி, பப்ளிசிட்டின்னு சொல்லி சில டேஷுங்க பேசுறதுலயும் எனக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? அது விட்டுருங்க. பட் இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அடிபட்டது பேசல. ஆனா, இந்த கார்லருந்து தள்ளப்பட்டது மட்டும் பேசுறீங்க. சாண்ட்ரா வந்து ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. அந்த அவங்க அவங்க வந்து புஷ் பண்ணி பின்னாடி வந்து புஷ் பண்ணி சாண்ட்ராவ தள்றதும், அதுக்கு பேலன்ஸ் குடுக்குறதுக்கு பின்னாடி இருக்க மேல் கேரக்டரும் தள்றதும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றது தான் எல்லாருக்குமே எரிச்சல் உண்டாக்கிச்சு. "இது என்ன இது?" அப்டின்ற கேம் தானே விளையாடுறீங்க. அதுக்கு ஏன் ஒருத்தவங்கள ரணப்படுத்தணும்? தெரிஞ்சே பண்றதுக்கும், தெரியாம பண்றதுக்கும், ஒரு ஆக்சிடென்ட்டா ஆகுறதுக்கும் விஷயத்துக்கும் வேறு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. அது தவிர்த்து தெரிஞ்சே புஷ் பண்ணி தள்ளி விட்டு, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கே தெரியுது. அவங்க ரொம்ப அழுது, அழுது, அழுது வீக்கா இருக்காங்க. 2வது சாண்ட்ராவே ஓவர் ஆக்டிங்ன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க வந்து தூரத்துலருந்து பர்ட்டிகுலர் அந்த பெர்சன பார்த்துட்டு பயந்து பயப்படுறாங்க, கதர்றாங்க, கத்துறாங்க. சபரி ஓடி வந்து புடிக்கிறான், கொல்றான். அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க. அது வந்து ஓவர் ஆக்டிங்கா உங்களுக்கு தெரியுது. இவ்ளோ போல்டா நான் பேசுறேன். இவ்ளோ விமர்சனங்களுக்கு நான் உள்ளாயிருக்கேன். இவ்ளோ கமெண்ட் என்ன பத்தி பண்றாங்க. கூட இருக்கிறவங்க நெறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கே துரோகம் பார்க்குறாங்க. என்னுடைய பணத்த சாப்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கடந்து போய் வந்த போல்டா நிக்கிற எனக்கே, சில பேருக்கு வந்து பிளட் பார்த்தா அலர்ஜி இருக்கும். சரிங்களா? ஆனா, எனக்கு பிளட் பார்த்தா அலர்ஜி இருக்காது. ஏன்னா, நான் நர்சிங் ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ, எனக்கு அந்த அலர்ஜி இருக்காது. ஆனா, ஒரு டெத்து சீனு, ஒரு டெத் படுத்துட்டு இருக்காங்க, சுத்தி ஆட்கள் இருக்காங்க அப்டின்னா, அந்த இடம் எனக்கு ரொம்ப, ரொம்ப பதட்டம் இருக்கும். கை, கால்லாம் நடுங்கிடும். லோ பிபி ஆயிடும். மண்டை ஃபுல்லாவே வலிக்க ஆரம்பிச்சுடும். அப்படியே சுத்தும் எனக்கு. ஸோ, அந்த அந்த படபடப்பு இருக்கும். 2வது தூக்கு மாட்டிக்கிற சீனு. ஸோ, அந்த சீன் வந்துச்சுன்னா கூட என்னால அது மேனேஜ் பண்ண முடியாது. ஷூட்டிங்ல அந்த சீன் வச்சாலே, அதுலருந்து நடிச்சு வெளிய வரத்துக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். ஸோ, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு எனக்கு. எனக்குள்ள ஒரு எமோஷனல் இருக்கு. ஏன்னா, என் தம்பியும், எங்க அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறமா, என் தம்பி தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்ததுக்கு அப்புறமா, எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல என் மேல சாஞ்சு செத்ததுக்கு அப்புறமா, அந்த ஆம்புலன்ஸு, அந்த டெத் ஸ்பாட்டு எல்லாமே அந்த அந்த எல்லாரும் அழுவுறது, அந்த இடம் எல்லாமே எனக்கு வந்து மண்டையில ஒரு மாதிரி ஓங்கி அடிச்சு அடிச்சு ஒரு மாதிரி எனக்கு அது அலர்ஜியாவே ஆயிடுச்சு. சைக்காட்ரிக் டாக்டர் போயிட்டு அது சரி பண்ணியும், அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தாலே எனக்கு எனக்கு பதபடப்பு, கை கால்லாம் நடுக்கம் இருக்கு. அதே நடுக்கம் தானங்க சில பேருக்கு சில அலர்ஜி. எல்லாருமே ஒரு மாதிரி இருந்துற மாட்டோமே! சாண்ட்ரா அவங்க தூரத்துல இருந்து பார்த்து அவங்க அதிர்ச்சி அடையறாங்கன்னா, அவங்க அதுல பாதிச்சு இருக்காங்க. அதனால அந்த அந்த எமோஷனல வந்து அவங்க அந்த இடத்துல காமிக்கும்போது, அது ஓவர் ஆக்டிங்கா தெரியுது ஐ திங்க். பட் இது அவங்களுடைய எமோஷனல் ஃபீலிங் அவ்வளோதான்.
இத வந்து வெளி தோற்றத்துல இவ்ளோ பெரிய 7 கழுத வயசாயிடுச்சு இவங்களுக்கு, அப்படி என்ன பதட்டம் அப்படின்னு சொன்னா, எனக்கும் 7 கழுத வயசாயிடுச்சு. பட் எனக்குமே அந்த டெத் சீன் பார்த்தாலே எனக்கு ஆக மாட்டேங்குதே. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அழுகை வருது, கை, கால் நடுங்குது, எல்லாமே ஆகுது. இது இது ஒரு எமோஷனல். இத வச்சு சி ஒருத்தவங்கள எமோஷனல வச்சுட்டு கிண்டல் கேலியும் பண்ணவும் கூடாது. 2வது பை ஆக்சிடென்ட் ஒரு விஷயம் தெரியாம நடந்தது. இப்ப கால் இப்படி தட்டி, தட்டி, தட்டி பின்னாடி அடிக்கும்போது, சபரி என்ன பண்ணான், திருப்பி அவனும் விளையாடுனான். விளையாடும்போது, ஆண்கள் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமா தான் இருக்கும். புஷ் பண்ணி தள்ளும்போது, அது அதிகமான ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. கீழ போய் விழுந்தாங்க. அதுவும் ஒரு ஜோக்கா தான் போச்சு. ஓகேங்களா? அதனால விளையாட்டுத்தனமா பண்றது, ஒரு ஆக்சிடென்ட்டா ஒரு விஷயம் நடக்கிறது, அ எதிர்பாராம ஒரு விஷயம் நடக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏன் ரெட் கார்ட் குடுக்கல? ஏன் இவங்க உள்ள சேர்த்து வச்சுட்டுருக்காங்க? ஏன் பிக் பாஸ் என்னங்க? சும்மா ஜஸ்ட் லைக் தட் சும்மா வேடிக்கை பார்க்குற ஒரு ஆளா? அவங்க இத்தினி கேமரா வச்சுட்டு, இத்தனை பேர் ஆட்கள், இத்தனை ஆர்கனைஸ் பண்ணி, விஜய் சேதுபதின்றது ஒரு மெச்சூர் மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஒரு பெர்சன ஒரு ஆங்கரா அதுல ஃபுல்லா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆளுமையா ஒரு ஒரு ஆங்கரிங் பண்ற ஒரு ஒரு விஜய் சேதுபதி சார வந்து அங்க நிக்க வச்சிருக்காங்கன்னா, சும்மா கிடையாது. ஓகேங்களா? நாம நெனைக்கிறோம், "ஏன் இப்படி பண்றாங்க பிக் பாஸ்? ஏன் அப்படி பண்றாங்க பிக் பாஸ்? ஏன் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு?" அப்படி கிடையாது. அவங்க அவங்களோட வேலை அவங்க கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போய் குடுத்த வாய்ப்ப ஆட்டம் ஆடி, பத்திரகாளி ஆட்டம் ஆடி, அந்த வாய்ப்ப வந்து மிஸ் பண்ணவங்க அவங்க தான். ரொம்ப ஓவரா வந்து ஆட்டம் ஆடக்கூடாது. குரங்கு கையில பூமாலை குடுத்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம். நம்மளையும் வந்து ஒரு ஆளா மதிச்சு இவ்ளோ பெரிய ஷோல கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கத்துனா தெரியும், திட்டுனா தெரியும், அடிச்சா தெரியும், தூக்குனா தெரியும்னு. இன்னைக்கு டிஆர்பி அவங்களால தான், அவங்க பண்ண வில்லங்கத்தனம் தான், வில்லித்தனம் தான் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படலாம். பட் அதுலயும் ஒரு வரம்புகள் இருக்கு, ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. சரிங்களா? ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தாம தான் பண்ணணும். இப்போ நானும் வில்லித்தனம் பண்ணியிருக்கேன். டயலாக்லயே வில்லித்தனம் வந்துச்சு. நான் மட்டும் கிடையாது. வில்லியா நடிக்கிற அத்தனை பேரையும் அவங்க குணங்கள் வேறையா இருக்கும். அந்த டயலாக் வேறையா இருக்கும். நாங்களும் மனசு உடைஞ்சு போய் தான் அந்த டயலாக வந்து ப்ரொனவுன்ஸ் விஷயங்கள்லாம் நடக்கும் டயலாக்ல. அது பண்ணும்போது, அந்த டெலிவரி குடுக்கும்போது, அந்த டயலாக் டெலிவரி குடுக்கும்போது எங்களுக்கும் வலிக்கும். ச்சே! ஆப்போசிட்காரங்களே இப்படி நம்ம சத்தம் போடுறோமே, திட்டுறோமே அப்படின்ட்டு. ஆனா அந்த குணம் நாங்க கிடையாது. ஓகேங்களா? அந்த குணத்துக்கு வேறுபட்டவங்க தான் நெகட்டிவ் பண்றவங்க. ஸோ அதையும் மீறி நம்ம பண்றோம்னா, அது ஒரு தொழில். ஒரு ஷோ, ஒரு கேம் அங்க போய் நம்ம ஒரு ஒரு கேம் ஷோல நம்ம விளையாடுறோம்னா, அடுத்தவங்கள காயப்படுத்தவோ, அசிங்கப்படுத்தவோ நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அந்த வேலை அவங்க பண்ணாங்க. கர்மா அவங்களுக்கு தாக்கிடுச்சு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு பொண்ண உலகமே திரும்பி பார்த்து திட்டுறாங்க அப்படின்னா, அதோட அவங்களுடைய கர்மா தான் நான் சொல்லுவேன். அத வந்து என்னைய வந்து என் விஷயத்துல ஏம்மா உன்ன மட்டும் தாக்கலையா? உன்ன மட்டும் கேட்கலையா? நீ எல்லாம் பேசுறியே! நீ எல்லாம் பண்றியான்னு கமெண்ட்ல வந்து பேசுறீங்க. பேசுற நீங்கலாம் கரெக்ட்டா? சரியா? என் விஷயத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? என் குணம் என்னன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நடக்காத ஒரு விஷயத்த, தெரியாத ஒரு விஷயத்த கமெண்ட்ல நீங்க பேசுற உங்க குணம இவ்ளோ டர்ட்டியா வச்சுட்டுருக்கீங்க. ஸோ, நடந்து, முடிஞ்சு அந்த விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகி எந்த இடத்துல நான் ப்ரூஃப் பண்ணணுமோ எல்லாமே ப்ரூஃப் பண்ணி, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதையும் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு நான் ஆள் கிடையாது. எனக்கு நெறைய வேலைகள் இருக்கு. நெறைய பொறுப்புகள் இருக்கு. நெறைய கமிட்மெண்ட் இருக்கு. அத பார்த்து நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன். கடவுள் என்ன நல்லபடியா வச்சிருக்காரு. நல்ல குணங்கள் எனக்கு குடுத்துருக்காரு. என்ன சுத்தி சுத்தி நெறைய நல்ல ஆட்கள வச்சிருக்காங்க. கெட்ட ஆட்கள அவாய்ட் பண்றாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்றது என் விஷயத்துல அது கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சில கர்மங்கள் இப்போ ரீசென்ட் டைம்ல நாடி ஜோதிடர் சொன்னாரு. கர்மா தான். இந்த கர்மா கழிக்கிறதுக்கு தான் ஒரு பொறுப்பே வர்றது அப்டின்ட்டு. அவங்கவங்க கர்மா அவங்கவங்க குடுத்துட்டு தான் இருக்காங்க. என் கர்மா இருந்துச்சு நான் குடுத்துட்டேன், முடிச்சுட்டேன். இனிமேல் இருந்துச்சுன்னா நான் குடுக்க போறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க குடுங்க. அவ்வளோதான். அத விட்டுட்டு அட்டாக் பண்றது, வார்த்தையால பேசுறது, கொல்றதெல்லாம் எனக்கு எந்த விதத்திலயும் அட்டாக் ஆகாது. எங்க தெரியுமா எனக்கு சென்சிட்டிவ் நான் ஆவேன்? எங்க தெரியுமா நான் அழுவேன்? ஹார்ட்ஃபுல்லா ஒரு விஷயத்த வந்து ஒரு பெர்சன ஏத்துப்பேன். அது வந்து மேல் இருக்கட்டும், ஃபீமேல் இருக்கட்டும். ஒரு ஹார்ட்ஃபுல்லா ஒரு மனசார ஒரு ஒரு உறவா, ஒரு ஃப்ரெண்டா ஒரு விஷயத்த நான் ஏத்தி வச்சிருப்பேன்.
அவங்க இப்படிதான் அப்படின்றத மாதிரி அசிங்கமா அவங்களுடைய கேரக்டர் வெளிப்படும்போது தான், அந்த இடத்துல நான் உடைஞ்சு போவேன் தவிர, வரவங்க, போறவங்க, கிராஸ் ஆகுறவங்க இவங்கலாம் பேசுறது எல்லாமே எனக்கு கவலை கிடையாது. ஓகே. பாய்.